உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வீட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வீடு எங்கேயுமே போகாமல் பேர் மட்டும் காவேரிக்கு மாறப்போகுதே தவிர அது உங்கள் வீடு தான், நீங்கள் எப்போ வேணால் போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த ஒரு மருமகனாக விஜய் எவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த கங்கா இந்த அளவுக்கு ஒரு வக்கர புத்தினே சொல்லலாம். அந்த அளவுக்கா இப்படி கூடவா இருப்பாங்க அப்படின்லாம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு தேவை பணம். அந்த வீட்டை வந்துட்டு அவங்களே வாங்கிட்டா என்ன, இல்லை யார் வாங்கினாதான் என்ன, பணம் தானே அவங்களுக்கு முக்கிய குறிக்கோளாக இருக்குது. சரி, பணத்தை கொடுக்குறாங்களேன்னு வாங்கிட்டு அமைதியாக போகாமல் இப்போது காவேரிக்கு வந்துட்டு அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. பேர் மட்டும்தான் காவேரி பேரில் மாறப்போகுது, மற்றபடி அப்படியே இருக்கட்டும்னு விஜய் எவ்வளோ பெருந்தன்மையாக சொன்னாலும் சாரதாமா ரொம்ப சந்தோஷமாக காவேரிக்கிட்டே இருக்குன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அப்படின்னா காவேரிக்கு சொல்லிடுறீங்க, நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த வீடே விற்க வேணாம், அப்படி விற்கிறது எங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறது. இப்படி கூட இருப்பாங்களா மனுஷங்க? அப்படி தான் யோசிக்கணும்னு தோணுது. கங்கா இந்த அளவுக்கு ஒரு இப்படி மாறுறதுக்கான காரணம் எல்லாமே அந்த பொறாமை. ஏன் தான் இப்படி பொறாமை பிடிச்சி அலையிறாங்கன்னே தெரியல. இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சபையில் எல்லாருமே உட்காந்து பெரிய மனுஷங்க இத்தனை பேர் இருக்காங்க. இங்கே விஜயோட தாத்தா இருக்காங்க, அவங்களோட பாட்டி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, குடும்பத்தில் இருக்க எல்லாருமே உட்காந்து இருக்கும்போது நல்லதாக ஒரு முடிவெடுத்து சொல்லும்போது அந்த இடத்துல வந்து சடக்குன்னு இல்லை நீங்கள் வீட்டை வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னு சாரதாமாக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. என்னடி பேசிகிட்டு இருக்க, நீ வாயை மூடுறி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோன்னு தாத்தாக்கு ஒரு மாதிரி ஆகுது. இருமா சாரதா, இரு அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட, ஏமா கங்கா உனக்கு காவேரியை வீட்டை வாங்குறது தான் பிரச்சனையாமா, இல்லை இப்போ வீட்டையே விற்க வேண்டான்னு நீ சொல்கிறியாமா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு பண தேவை இருக்குதான், அதனால வந்துட்டு வீட்டை விற்கணும்னு நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேனே, ஆனால் காவேரி வாங்கிக்கிறாங்கிற விஷயத்த நீங்கள் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, காவேரிக்குமே தெரியாது, இதை நேற்று நைட்டு தான் நாங்கள் பேசி முடிவு பண்ணோமா அப்படிங்கிறாங்க. அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. இல்லை எனக்கு காவேரி வாங்கிக்கிறதுல விருப்பம் இல்லை, அது எப்படி அவள் வாங்கிக்கிட்டானா அந்த வீடு அவளுக்கு தானே இதாகும், அப்புறம் எப்படி நாங்கள் போயிட்டு எல்லாருமே அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும், அது எப்படி எங்களுக்கு சொந்தமாகும், அப்போ அவள் போடுற பிச்சையில் இருக்க மாதிரி தானே எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சடக்குன்னு அவங்க வார்த்தையும் விட்டுறாங்க. இதை கேட்டதும் விஜயோட பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே கங்கா என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க, வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தான் நீ பேசுவியாமா, நல்லதாக பேசி பழகணும். இப்போ என்ன காவேரி விஜய் அந்த வீட்டை வாங்குறாங்கங்கிறது தான் உனக்கு பிரச்சனையா? ஏன் அவங்க வாங்கினா என்ன, யாருக்கோ ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு காவேரி இப்போ வீட்டை விற்க வேணான்னு சொல்லிட்டால, அப்போ அது உனக்கு ஓகேவா? காவேரிக்கு அந்த வீடு வேணுங்கிறா, அப்போ அவள் வேணாம் விற்க விட மாட்டான்னு உனக்கு தெரியுதில்ல, அப்போ அவளே வேண்டான்னு சொல்லிட்டானா உன்னால் வீட்டை விற்க முடியாது, உனக்கு இப்போதைக்கு பணமும் கிடைக்காது, உனக்கு அது பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு சைடு திட்டிடுறாங்க. இதை கேட்ட உடனே சாரதாமாக்கு என்ன பேசுதுன்னே தெரில. இவ்வளோ பெருந்தன்மையாக வந்துட்டு ஒரு வீட்டு மாப்பிள்ளை, நானே அந்த வீட்டை வாங்கி காவேரி பேருக்கு மட்டும் பேரை மட்டும் மாத்துறேன், ஆனால் நீங்களே அதை பயன்படுத்திக்கலான்னு யார் சொல்லுவாங்க கங்கா, என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. உடனே சாரதாமா இருந்துட்டு பாட்டியை சமாதானப்படுத்துகிறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, அவள் ஏதோ டக்குன்னு அப்படி பேசிட்டா, எப்போவும் அப்படி பேச மாட்டா, எதுனாலன்னு தெரியல, நான் அவகிட்ட பேசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் கங்கா ஒரு நிமிஷம் தனியாக வாடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடி நீ பேசிகிட்டு இருக்க, ஏன் காவேரி கிட்ட கொடுக்குறதுல உனக்கு என்னடி அப்படி பிரச்சனை, அவள் வாங்கினா உனக்கு என்ன, நானும் அப்பையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், காவேரி என்ன மட்டும் ஒரு மாதிரியே நீ பேசிகிட்டு இருக்கியே, அவள் இந்த குடும்பத்துக்கு நல்லது தானடி பண்ணுறா, வேற யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா நம்மளால் நமக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைங்கிற மாதிரி தானடி உட்காந்துருப்போம். இப்போ காவேரி வாங்குறாங்கும் போது நம்ம ஊரும் நம்மளை விட்டு போகலை, நம்ம வீடும் நம்மளை விட்டு போகலன்னு சொல்லி எப்போ வேணாலும் நம்ம சொந்த ஊருக்கு போகலாம் வரலாம், நம்ம வீட்டுக்கும் போயிட்டு வரலாம்லடி, ஏண்டி இப்படி நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இங்கே பாருமா, அவங்க பணக்கார திமிரை காட்டுற மாதிரி அப்போ அவங்க அந்த வீட்டை வாங்குவாங்களாம், அதில் போயிட்டு நம்ம என்னமோ இது மாதிரி போய் விருந்தாளி மாதிரி போய் உட்காந்துட்டு இருக்க மாதிரி நம்மளை வந்து அவங்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கோங்கிற மாதிரி அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்கம்மா, இதெல்லாம் உனக்கு புரியவே புரியாதா, சும்மா அவங்க சொல்கிறதுக்குலாம் நீ தலையாட்டிகிட்டே உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, இவ்வளோதான் உன்னோட எண்ணம், அந்த தம்பி விஜய் தம்பி எப்பயுமே வந்துட்டு அந்த தம்பிக்கு கீழே தான் நம்ம அப்படின்னு நினைக்கிற மாதிரி உன்ன மாதிரி வக்கர புத்தியெல்லாம் அந்த தம்பிக்கு இல்லடி, எவ்வளோ பெருந்தன்மையாக சொல்லிட்டு இருக்கு, யாரடி இந்த காலத்தில் இப்படி சொல்லுவாங்க, குமரன் தம்பியால் முடிஞ்சிச்சுன்னா இதனால நீ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுவியாடி, இதே இடத்துல காவேரி இடத்துல நீ இருந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன் யாரையுமே வீட்டுக்குள்ளாரே சேர்க்க மாட்டா, அது என்னோடது வெளியே போங்கிற மாதிரி பேசினாலும் பேசுவடி, நீ உன்னெல்லாம் எப்பயுமே நம்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் திட்டுறாங்க. இங்கே பாருமா, நீ என்னை ரொம்ப கடுப்பாக்கிட்டு இருக்க, அது என்ன அவளை நான் மட்டும் அப்படி தூக்கி வச்சுட்டு ஆடுற, எல்லாத்துக்கும் பணம் தானே, பணம் அவகிட்ட இருக்குது, அவங்க இப்போ பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னொன்னே இப்போ ரொம்ப நீ அவங்க சைடு சாய ஆரம்பிச்சிட்ட, நல்லாவே தெரியுதுமா, அப்பட்டமா தெரியுது நீ பண்ணுறதுலையே, காவேரியனா ஒரு மாதிரி பார்க்குற, என்னையும் யமுனாவைனா ஒரு மாதிரி பார்க்குற, நீ பண்ணுறதெல்லாம் நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசினோன்னே சாரதாமாக்கு பயங்கர கோவம் வந்து
வந்துடுது. என்னடி நானும் பொறுத்து பொறுத்து போகிறேன், ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, ஒரு அம்மாங்கிற மரியாதையும் சொல்லலை, கொடுக்காம பேசிகிட்டு இருக்க. இங்கே பாருடி, அந்த வீட்டை காவேரி தான் வாங்குவா, உனக்கு பணம் தானே தேவை, அந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், வாங்கிட்டு கம்முன்னு இருக்கணும். இதுக்கு மேலே மாற்று முடிவு எதுவும் கிடையாது. இது நாள் வரைக்கும் நான் வீட்டை விற்க மாட்டேன்னு சொன்னேன், நீ ஆனால் விற்கணும்னு சொன்னேன். இப்போ காவேரியே வாங்கிக்கிறாங்கிறனால தான் அந்த வீட்டை விற்கிறதுக்கும் நான் ஒத்துக்கிறேன். வேறு யார்கிட்டையும் நான் விற்கணுறதுக்கு நீ நினைக்கிற மாதிரி வேறு யார்கிட்டையாவது கொடுக்கலாம், அதுக்கெலாம் நான் ஒத்துக்குவேன் அப்படின்றது கனவுலையும் நடக்கவே நடக்காது. இதுதான் எங்கள் முடிவு, இஷ்டம்னா வாங்கிக்க, இல்லைன்னா கம்முன்னு உட்காந்துரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. என்னம்மா நீ என்ன எனக்கு பிச்சை போடுறியா, அது எங்கள் அப்பா கட்டின வீடு அப்படிங்கிறாங்க. அப்பா கட்டின வீடா, அது இப்போ தான் உனக்கு தெரியுதா? அந்த வீட்டோட அருமை தெரிஞ்சதுனால தான் காவேரி இவ்வளோ நாள் போராடிட்டு இருக்கா அந்த வீட்டை விற்க மாட்டேன்னு. இப்போ இந்த வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் ஏதோ பெரிய மனசு பண்ணி காவேரிக்கே வாங்கி கொடுத்துட்றோம், அந்த வீட்டை நீங்களே உங்கள் பேர் தான் மாறுது, நீங்களே பயன்படுத்திக்கோங்கன்னு யாரடி சொல்லுவாங்க இந்த காலத்தில்? இப்படி ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளை கிடச்சிருந்து இப்படி ஒரு சொந்த பந்தம் கிடச்சும் அதோட அருமை தெரியாமல் திரியிறியடி, நீலாம் என்ன ஜென்மமோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ திரும்ப திரும்ப எதிர்த்து கங்கா பேசிகிட்டே இருக்கிறதுனால கோவத்தில் பலர்னு ஒரு அறையுமே கொடுத்துட்றாங்க. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்த சாரதாம்மா வயிற்றில் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்காமல் இருந்தவங்க இப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி இவங்க இந்த வார்த்தையை சொல்லவும் அவங்களுக்கு ரொம்பவும் கோவம் வந்துடுது. பலார்னு அரைஞ்சிடுறாங்க. இதை கேட்டுட்டு அங்கேருந்து பார்த்த உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. டக்குன்னு தாத்தா ஓடி வந்துடுறாரு. அம்மாம்மா சாரதா, என்னம்மா வயிற்றில் குழந்தையோட இருக்க பொண்ணை போட்டு இப்படி அரைஞ்சிட்டியேம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைங்கய்யா, அவளுக்கு தகுதி தராதாரம் எதுவுமே தெரியாமல் ரொம்ப ஏதோ திமிர் பிடிச்சி ஆடிட்டு இருக்கா, முன்னாடிலாம் அவள் இப்படி இல்லை, இப்போ தான் ஏதோ புதுசாக பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு சைடு சொன்னோடனே சரிம்மா விடுமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துல விஜய்க்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாகுது, ஏன் இப்படி கங்கா மட்டும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காவேரி இனிமேல் தான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தவங்க இந்த இடத்துல தான் புருஷன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு, அதுவும் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னோன்னே இந்த வார்த்தையை அவள் சொல்கிறாளே, அவளுக்கு பணம் தானே தேவை, பணத்தை கொடுத்துடலாம், அக்காவும் சந்தோஷமாக இருக்கணும், நமக்கும் சந்தோஷம் கிடைக்கணுங்கிற மாதிரி தானே இந்த முடிவை எடுத்தோம். ஆனால் இவள் வந்து இப்படி ஒரு எண்ணத்தில் இருக்காளே அப்படிங்கிற கோவத்தில் இப்போ காவேரியே கொஞ்சம் கோவத்தில் தான் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அடித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்போ போய் சமாதானப்படுத்த போனாலும் அதையும் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு காவேரி போயிட்டு, அக்கா விடுக்கா, அம்மா ஏதோ கோவத்தில் அடிச்சிருச்சுக்கா, ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க. பின்ன என்னடி அவள் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படிங்கிறாங்க. சரி விடுக்கா, வாக்கா தண்ணி குடிக்கிறியா அப்படிலாம் கூப்பிடும் போதுமே, ஏய் விடுறி, நீயும் உன் புத்தியை காமிச்சிட்டில, இது நாள் வரைக்கும் நீ என்கிட்ட சொன்னியாடி, அந்த வீட்டை நீ வாங்குறதுக்கு தான் இத்தனை நாளாக நாடகம் போட்டுட்டு இருந்தியா, உனக்கே மொத்தமாக எழுதி வாங்க பார்க்குறல்ல அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. ஸோ இதை கேட்டது இவ்வளோ நேரம் நல்லா ஒரு இதாக பேசிகிட்டு இருந்த காவேரிக்கு அவங்களுக்கே கோவம் வந்துடுது. இங்கே பாருக்கா, ரொம்ப நாளாக நானும் உன்னை பார்த்துட்ருக்கேன், நீ பேசுகிறதெல்லாம் ரொம்பவும் ரூடாகவே தான் பேசிகிட்டு இருக்க, இதில் என்ன உனக்கு பிரச்சனை, உனக்கு தேவை பணம் வேணும்னு சொல்லிட்டில, அதை நான் வாங்கினதுனால உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே பார், இதுக்கப்புறமும் வந்துட்டு அந்த வீடு பேர் மட்டும்தான் மாறப்போகுது, அதை வந்து விஜய் சொல்லிட்டாரு, வீடு உங்களுக்கே இருக்கட்டும், எப்போ வேணால் நீங்கள் போங்க வாங்கன்னு சொல்லிட்டாரு, வீட்டை நான் தான் வாங்க போகிறேன், உனக்கு இஷ்டம்னா அந்த பணத்தை வாங்கிக்கோ, இல்லைனா இதுக்கு மேலே நீ எதாவது பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா நான் வீட்டை விற்கிறதுக்கு விடவே மாட்டேன், அவ்வளோதான் என்னோட முடிவு, உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோக்கா, அவ்வளோதான் சொல்லுவேன். கொஞ்சம் கூட கொஞ்சம் யோசிக்காமல் உன் இஷ்டத்துக்கே நீ பேசிட்டு இருக்கனா, நீ நடக்கிறதா நடக்கணும் அப்படின்னா நியாயமாக நீ சொன்னாலும் பரவாயில்ல, நீ பேசுறதெல்லாம் நியாயமாக இருக்கா, நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷனாக கத்தவும் விஜய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வேகமாக வந்துடுறாங்க. ஏய் காவேரி இரு கூலாகு, எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்க, கூலாகுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு விஜய் வந்துட்டு காவேரியை திரும்பவும் தண்ணி கொடுத்து அந்த மாதிரி கேர் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சாரதாமா தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறாங்க. இங்கே பாருடி யமுனா, நீ என்னடி சொல்கிற, உனக்கு பணம் தானடி வேணும்னு சொன்னேன், காவேரி வாங்கிக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நிவினும் இருக்காரு அப்படிங்கிறனால அவங்களால எதுவுமே பேச முடியல. நிவினை பார்க்குறாங்க. நிவினும் அப்படியே பார்க்குறதுனால, இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா, அக்காவே வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல கங்காவுக்கு ரொம்பவும் கோவம் வருது. இவளும் நம்ம கூட நிற்காம இவ இப்படி சேர்ந்து இப்போ டக்குன்னு மாறிட்டாளே அப்படிங்கிற மாதிரி, என்னடி யமுனா இப்போ என்ன புதுசாக நீ மாறி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அக்கா என் நிலைமையை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோக்கா, எனக்கு பணம் வேணும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இப்போ அது அக்கா வாங்கினா என்ன, வேறு யார் வாங்கினா என்ன, நமக்கு தேவை பணம், அதனால எனக்கு இதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தான் இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே மேம்போக்காக பேசிட்டு போய் ஓரமாக நிவின் கூட நின்றுக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே ரொம்பவும் கோவம் வருது அவங்களுக்கு. அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு இதை காவேரிக்கே கொடுக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் நின்றுட்டு இருக்காங்க. கடைசியாக சாரதாம்மா சொல்லிடுறாங்க, இங்கே பாருடி, இதுதான் என்னோட முடிவு, காவேரிக்கு தான் அந்த வீட்டை நான் கொடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ வேணால் போவோம் வருவோம், உனக்கு இஷ்டம்னா நீ வா, இல்லைனா நீ இங்கேயே கடந்துக்கோ, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரொம்பவும் நீ பேசிகிட்டு இருக்க, ஒரு அளவு தான் உனக்கு மரியாதை கொடுக்க முடியும், இந்த அளவுக்குள்ள நீ இறங்கிட்ட அப்படிங்கும்போது நானும் அதுக்கப்புறம் வச்சு பார்க்கணும்னு எனக்கு என்னடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சைடு
திட்டுறாங்க. பாட்டிக்கு சொல்லவே முடியலை. காவேரியோட பாட்டி அவங்க ஒரு சைடு புலம்புறாங்க, இவ இப்படிலாம் இல்லவே இல்லையே, இப்போ புதுசாக பண்ணிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு இப்போ வீட்டாளுங்க முன்னாடி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறனால அவங்களையும் சமாதானப்படுத்தணுமே, அவங்க மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தாத்தா கிட்டேயும் போய் ஒரு சைடு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. தாத்தாவுக்கு நல்லாவே புரியுது கங்காவோட குணம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத. காவேரி மாதிரி அந்த வீட்டில் கங்கா இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாகவே புரியுது. ஸோ விஜய் தான் போயிட்டு பேசுகிறாரு, இல்லை தாத்தா அந்த வீட்டில் வந்துட்டு கங்கா வந்துட்டு ஒரு மாதிரியே தான் இருக்காங்க, காவேரி மாதிரிலாம் அவங்க இல்லை தாத்தா, சாரி தாத்தா நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க. விடுப்பா விஜய், குடும்பம்னா அப்படி தான் இருக்கும். அவங்க அக்கா தங்கச்சிக்குள்ளார ஒற்றுமையாக இருந்திருந்தாங்கன்னா அந்த வீட்டை விற்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லைப்பா. அவங்களே இந்த அளவுக்கு முடிவு எடுத்துட்டாங்கங்கும் போது எனக்கு தெரியுதுல்ல, அவங்களுக்கு வந்துட்டு இதுதான் முக்கியங்கிற மாதிரி. விடுப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னங்கிறத அவங்களுக்குள்ளே பேசி முடிவு எடுத்துகிட்டு சொல்லுங்கள். ஆனால் காவேரிக்கு நம்ம அதை பண்ணுறதுனால பண்ணிடலாம், என்னென்னு பேசிட்டு நீ சொல்லுப்பா விஜய் அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த இடத்துல சாரதாமாவை மீறி அந்த இடத்துல அவங்களால யார் ஒருத்தராக நின்று பிரச்சனை பண்ணி என்ன பண்ண போகிறாங்க. யமுனாவும் எனக்கு இதுதான் முக்கியங்கிற மாதிரி அவங்களும் விலகிக்கிட்டாங்க. ஸோ நிவன் இருக்காருங்கிறனால பேசவும் முடியலை. அவங்களுக்கு தேவை பணம், அது யார் கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. இப்போ யமுனா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப விஷ பாட்டில் அப்படின்னா அது கங்காவாக தான் இருக்கிறாங்க. ஒரு சைடு பசுபதியை கூட ஒரு பங்கில் வைக்கலாம் போல இருக்குது, பசுபதி ராகினியை கூட. ஆனால் கூடவே இருந்து இப்படி குழி பறிக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்து, தங்கச்சி தானே, தங்கச்சிக்கிட்டே இருந்தால் என்ன, நம்மக்கிட்டே இருந்தால் என்ன, யார் இந்த காலத்தில் சொல்லுவாங்க, எப்போ வேணால் நீங்கள் வரலாம் போகலாம், அது பேர் மட்டும்தான் மாறுது, மற்றபடி உங்கள் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மனசில் எந்த ஒரு வக்கர எண்ணம் இருந்தால் இந்த அளவுக்கு யோசிக்க தோணும் இல்லையா. ஸோ அப்படி ஒரு கேடு கெட்ட எண்ணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, அவளோட கெட்ட எண்ணத்துக்கு வந்துட்டு குழந்தை வந்துட்டு குறையாதான் பிறக்கணும் கங்காக்கு அப்படிங்கிற மாதிரி. அவங்களோட எண்ணம் கெட்ட எண்ணமாகவே இருந்தாலும் நம்ம நினைக்கிறது நல்லதாகவே நினைப்போமே. அதாவது அது சீரியல் அப்படின்னாலுமே அது நம்ம நல்லதாகவே நினைப்போமே அப்படிங்கிறத என்னோட சின்ன ஒரு தாட்டை. ஸோ இதான் நம்மளோட சின்ன ப்ரெடிக்ஷன். இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.